செல்வி பெருந்தகை சொன்னது கரெக்ட். காரணம் என்னன்னா, என்ன டைம் இருக்கு. கண்டிப்பா 12, 13 தேதிகள்ல தான் வந்து தேர்தல் அறிவிப்பு வரலாம். அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. இன்னும் 10 நாள் இருக்கு. பட் ராஜ்யசபா தான் இப்போ பிரச்சனையே அங்க தான் நிக்குதுன்னு வச்சுக்கங்க. ராஜ்யசபா குடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ். சரி ராஜ்யசபானா உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு. இல்ல எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், ராஜ்யசபாவும் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றது காங்கிரஸ். இந்த பிரச்சனையினால தான் இப்போ இன்னைக்கு காரணம் என்னன்னா, 5ஆம் தேதி லாஸ்ட் டே ராஜ்யசபாவுடைய வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் 5ஆம் தேதி. இன்னைக்கு 3 தேதி ஆயிடுச்சு. நாளையிலையாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ 4 இருக்கு. 4ல் திமுக நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ராஜ்யசபா வாங்குறதா இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் 4 கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் சிஎம் திருப்பி அதை தான் தெளிவாக சொல்லிட்டார். உங்களுக்கு 20 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா, அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை ராஜ்யசபா வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னா 25, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்குடைய சூழ்நிலை. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணிக்கு புதுசாக கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவ்வளோதான். இதில் கட் அண்ட் ரைட்டாக திமுக தெளிவாக சொல்லிடுச்சு.